Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 24 நிழலில்லா தினம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜீரோ ஷேடோ டே அப்படின்னு சொன்னாங்க. இது என்னது ஜீரோ ஷேடோ டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை குறித்து விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கிட்ட ஒரு சந்தேகத்தை இதை பற்றின சந்தேகத்தை கேட்டோம். அவர் நிறைய இதை பற்றி பேசியிருக்காரு. அதில் நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சில இதை சொல்கிறேன். அதாவது எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கிழக்கில் சூரியன் உதிக்கும் போது நம்மளோட நிழல் மேற்கில் இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக்கில் ஏற 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 நம்ம நிழலும் குறைஞ்சி மேற்கில் மறையும் போது கிழக்கில் தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கணும், சூரியன் உச்சியில் வரும்போது கீழே நிழல் இல்லாமல் தானே இருக்கணும். ஆனால் நிழல் இருக்கும். நீங்கள் குனிஞ்சு பார்த்தா எத்தனை பேர் இதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, நிழல் இருக்கும். அப்போ என்னடா அது, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்னடா அது, சூரியன் உதிக்கும் போது உச்சியில் வரும்போது கீழே நிழல் எப்படி வருது அப்படின்னு எல்லாருக்கும் பலவித சந்தேகம்லாம் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுப்போம். என்னென்னா, சூரியன் ஸ்ட்ரைட்டாக எப்போவுமே கிழக்கில் உதித்து மேற்கில் மறையிறது கிடையாது. வடகிழக்கில் உதிக்கும், வடமேற்கில் மறையும். தென்கிழக்கில் உதிக்கும், தென்மேற்கில் மறையும். இப்படி ரெண்டுமே இப்படி மாறி மாறி வரும்போது ஒரு இடத்துல சமநிலையாக 2 இடத்துல கிராஸ் ஆகும். அதுதான் வசந்த சம இரவு பகல், இலையுதிர் சம இரவு பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, தென்கிழக்கில் சூரியன் உதிக்கிறது, தென்மேற்கில் மறையுது. அப்போது நடுவில் வரும்போது உச்சியில் வரும்போது தென்கிழக்கு உச்சியில் தானே இருக்கணும் இல்லையா? தென்கிழக்கில் சூரியன் உதிக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. தென்கிழக்குலேயே அப்படி ஸ்ட்ரைட்டாக உச்சியில் நிற்குது, தென்கிழக்கில் மறையுது. அதனால் நம்ம நிழல் பார்த்திங்கன்னா உச்சியில் வரும்போதும் கீழே இருக்கும். ரைட்டா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 வடக்கு பக்கமாக போய் வடகிழக்கில் உதிக்குது, வடமேற்கில் மறையுது. அப்பவும் நமக்கு நிழல் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சூரியன் இருக்கும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நிழல் இருக்கும். அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் சூரியன் உதிக்கும் போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிழல் இருக்கும். இதுதான் நம்மளோட இது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வசந்த சம இரவு பகல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வருஷத்தில் 2 தடவை வருது. அதை நம்ம உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவோம். அது வேற விஷயம். அது பக்கம் இருக்கட்டும். அதாவது வசந்த சம இரவு பகல், இலையுதிர் சம இரவு பகல், இந்த 2 தினத்துல மட்டும்தான் சூரியன் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கிழக்கில் உதயமாகி மேற்கில் மறையும். அதே மாதிரி அந்த 2 நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா உச்சியில் வந்துடும் சூரியன். அப்போ நம்மளோட நிழல் கீழே விழாது. அதாவது வருஷத்தில் 2 நாள் வசந்த சம இரவு பகல், இலையுதிர் சம இரவு பகல் ஆகிய அந்த 2 தினத்தில் மட்டும் சூரியன் கரெக்டாக கிழக்கு பக்கம் உதயமாகி மேற்கு பக்கம் மறையும். அப்போ உச்சி காலத்தில் கரெக்டாக நமக்கு தலைக்கு நேராக சூரியன் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிழல் கீழே விழாது. சரி, இது இருக்கட்டும். இது எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் அப்படின்னா கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம அட்சரேகைக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால, தென் தமிழ்நாட்டில் இந்த பக்கம் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். அதாவது தென் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானியும் சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு இல்லையா, இந்திய நேரம், அதை எப்படி கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அலகாபாத்தில் இருக்கிற சூரியன் அதோட சூரியன் உதிக்கிற டைம், சூரியன் மறையிற டைம், அதை கணக்கு பண்ணி தான் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அலகாபாத்தில் 12 மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்குது அப்படின்னா, அதே 12 மணிக்கு நமக்கு இங்கே உச்சியில் இருக்காது. கொஞ்சம், அதாவது ஒரு 4 செகண்டோ 3 செகண்டோ வித்தியாசப்படும். புரியுதா? உதாரணத்துக்கு சொன்னால், அலகாபாத்தில் 12 மணிக்கு சூரியன் உச்சியில் வருது அப்படின்னா, சென்னையில் ஒரு 12:07க்கு, திருச்சியில் 12:17க்கு, கோவையில் 12:20க்கு, இப்படி தான் இருக்கும். ஸோ சென்னையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிழல் இல்லா தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ நீங்கள் 12 மணிக்கு நீங்கள் போய் நின்று பாருங்கள். அது 12லேருந்து கரெக்டான டைம் சொல்ல முடியாது. ஸோ உச்சியில் சூரியன் வரும்போது ஒரு சில நொடிகள் நிழல் நம்ம நிழல் தரையில் விழாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோ ஷேடோ டே அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்டவணையே கொடுத்துருக்காங்க. என்னென்ன நாளைக்கு எப்பப்போ இந்தந்த ஊரில் நிழல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் கொடுக்கல.
நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படியே படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏப்ரல் 10ம் செப்டம்பர் 1ஆம் தேதி. ஏன்னா அது இன்னும் வரல, செப்டம்பர் மாதம் இன்னும் வரல. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வருஷத்தில் 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் இப்போ வசந்த சம இரவு பகல் முடிய போகுது. அடுத்தது வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் இலையுதிர் சம இரவு பகல் வரும். இலையுதிர் சம இரவு பகல் போதும் இதே மாதிரி ஒரு நாள் ஒரு சில நொடிகள் நம்மளோட நிழல் கீழே விழாது. அந்த நாள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு அதை பார்க்கலாம். அதாவது கன்னியாகுமரியில் ஏப்ரல் 10 செப்டம்பர் 1, திருநெல்வேலியில் ஏப்ரல் 12 ஆகஸ்ட் 30, சிவகாசியில் ஏப்ரல் 14 ஆகஸ்ட் 28, மதுரையில் ஏப்ரல் 15 ஆகஸ்ட் 27, கொடைக்கானலில் ஏப்ரல் 16 ஆகஸ்ட் 26, திருச்சியில் ஏப்ரல் 17 ஆகஸ்ட் 25, கோவையில் ஏப்ரல் 18 ஆகஸ்ட் 24, ஈரோடு ஏப்ரல் 19 ஆகஸ்ட் 23, சேலம் ஏப்ரல் 20 ஆகஸ்ட் 22, புதுவையில் ஏப்ரல் 21 ஆகஸ்ட் 21, ஓசூரில் ஏப்ரல் 23 ஆகஸ்ட் 19, சென்னையில் ஏப்ரல் 24 ஆகஸ்ட் 18. இந்த தினத்துலலாம் வந்து ஒரு சில நொடிகள் சூரியன் வந்து உச்சியில் வரும்போது நிழல் இல்லா தினமாக பார்க்கலாம். அதனால் இதை மிஸ் பண்ணிடாமல் நேயர்கள் அனைவருமே இந்த தினத்தை பார்த்து கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.